நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்ஷன் உட்ஸ் டெஸ்பேட்ச். உட்ஸ் டெஸ்பேட்ச் வந்து 1854. The aim of education according to the Woods Dispatch was to rise intellectual fitness and moral characters of Indians. இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஞான சம்பந்தமான அறிவு சம்பந்தமான விஷயங்கள், ஒரு நல்ல ஒழுக்கமான சிந்தனைகளுக்காக வரணும் அப்படின்னு இது ஒரு மேக்னா கார்ட்டான்னு கூட சொல்லுவாங்க. இதை ஜேம்ஸ் ஸ்மித் சொல்லியிருப்பார். ஸோ உட்ஸ் டிஸ்பேட்ச் இது. The dispatch is recommended to the organizers of the each universities on the pattern of London University pattern இருக்குன்னு நினச்சாங்க. The hierarchy of the grade schools recommended by Charles Woods was எப்படின்னா primary schools, middle schools, high schools, colleges and university இருக்குல்ல அதே மாதிரி தான். The dispatch suggested that the university should be established in Calcutta, Bombay and Madras. CBM, நம்ம வச்சுங்க CBM. Okay. The dispatch recommended that the professional training should come under the direct control of university தான். எல்லாமே யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் தான் வந்து. ஆன்சர் செக் பண்ணுவோமா? ஓகே, இன்டலெக்சுவல் லண்டன் யூனிவர்சிட்டி மாரி வரும். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸு CBM யூனிவர்சிட்டிஸ். நெக்ஸ்ட் Indian Education Commission in 1882. Indian Education Commission otherwise called for Hunter Commission. ஹண்டர் கமிஷனை ப்ரைமரி எஜுகேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரைமரி எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த கமிஷன் இது எல்லாமே. எஜுகேஷன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் 1882 and 1883 is also popularly known as Hunter Commission 1882. Who among the following appoint the Indian Education Commission? யார்னா லார்ட் ரிப்பன். சொல்லிப்பா இதுதானே ரிப்பன் பில்டிங் பாரு, அது பாட்டு வரும்ல, அந்த மாதிரி 1882 ஹண்டர் கமிஷன் சொல்லலாம். அதே சமயம் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லலாம். அண்ட் விச் டே இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் February 3rd by February 1882. The Indian Education Commission is produced in the report of 700 pages. And the Hunter Commission is also known as the name of the Charter of the Primary Education. Answer check பண்ணுமா? Charter of the Primary Education, 700 pages, 3rd February 1882, Lord Ripon and the Hunter of the Commission. Okay. Next one is Indian University Commission in 1902 வருது. Who was the chairman of the Indian Universities Commission 1902? Sir Thomas Rowley. அவர் தான் வந்து என்ன இருந்தானா சேர்மன் ஆஃப் தி இந்தியன் யூனிவர்சிட்டியோட கமிஷனுடைய சேர்மனாக இருந்தார். இது வந்து ப்ரைமரிக்கு அப்புறம் மேலே ஒரு அப்பர் லெவலில் ஒரு இந்தியன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறதுக்காகவும் அதுக்காக 6 members வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு என்கொயர் இன்டு தி பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் தி மெம்பர் இன் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் பிசைட்ஸ் இட்ஸ் சேர்மன். 6 பேர் இருந்தாங்க. இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு என்கொயர் இன்டு தி யூனிவர்சிட்டிஸ் into the conditions and the prospects which university na London University படி தான். Indian Universities Commission is also known as Curzon Reforms. ஏன்னா இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து லார்ட் கர்சன் தான் பண்ணியிருப்பாரு. லார்ட் ரிப்பன் வந்து ஹண்டர் கமிஷன். When was Indian University Commission appointed? 1902. ஆன்சர் செக் பண்ணுவோமா? 1902 Curzon Reforms, London University, and 6 members and Thomas Rowley. Okay. நெக்ஸ்ட்டு கோகுலாஸ் பில். கோகுலா இருக்கல, அவர் வந்து ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. இந்த பில் என்ன இதை இம்பார்ட்டன்ட் பண்ணது அப்படின்ட்டுனா ப்ரைமரி எஜுகேஷன். அவர் வந்து 1901 மார்ச் 1910 என்ன சொல்லியிருப்பாங்க, what was the resolution on compulsory primary education moved by the Cochrane Legislative Council அவர் சொன்னார். ஆனால் அவர் அப்போவே எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த கவர்மெண்ட் அப்போயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தா நம்ம ஆர்டிகல் 45 6 to 14 yearsக்கு வந்திருக்கும். கம்பல்சரி ஆர்டி ஆஃப் த ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. சரி, தென் 1:2. ஓகேவா? What should be the ratio expense of the primary education to be shared by the local bodies? Local body வந்து 1%, province and government வந்து 2% the solution ஷேர் பண்ணியிருப்பாங்க. What did the resolution suggested to be appointed for organization and supervision of the primary education? Primary education சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க பேர் செக்ரட்டரி. வைஸ் சான்சலர் சான்சலர்லாம் யூனிவர்சிட்டியில் வருவாங்க. What should be the work of separate department of the education as suggested in the resolution? ஒர்க் ஆஃப் த செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணணும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ண சஜஷன் அதான் சொல்கிறாங்க. வாட் ஷுட் பி தி ஒர்க் ஆஃப் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் சஜஸ்ட் இன் த ரெசல்யூஷன்?
எந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படி பார்த்தோம்னா டு ட்ரா ஏ ஸ்கீம் ஃபார் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி ப்ரைமரி எஜுகேஷனுக்கு அப்புறம் தான் ஆன்சர் செக் பண்ணுவோம். ரைட்டா? கரெக்டா? 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 ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் question quiz assessment of the 3. Which dispatch 100, 700 dispatch Hunter? The dispatch recommended that each university should have a university பொறுத்த வரைக்கும் சான்சலர் வைஸ் சான்சலர்ஸ் இருப்பாங்க. The dispatch is contributed, அதாவது ஆர்கனைசேஷன் எந்த டிஸ்பேட்ச் இருந்தாலும் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. ஆனால் உட்ஸோடையது தான் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷனாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேவா? அதான் மேக்னா காட்டான்னு சொல்லுவாங்க. ஹூ ஆக்டட் த சேர்மன் ஆஃப் த இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்? இந்தியன் எஜுகேஷன் கமிஷனில் யார் சேர்மன்? அது சார் வில்லியம் ஹண்டர். நம்ம வச்சுங்க, அதான் ஹண்டர் கமிஷன் சொல்லுவோம். சேர்மனாக இருந்தவர். 1882. Who acted as the chairman of Indian Education Commission? Which commission during British rule held that primary education need to be focused? Primary education focus வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் தான். பிரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன். ஹண்டர் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எஜுகேஷன் தான். டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட் bifurcations in the curricula at the secondary stage during the British legislature by whom? அதாவது ஃபஸ்ட்டு வந்தது மெக்கலா, அடுத்த செகண்ட் பீரியட் ஸ்டேஜ்னு சொன்னோம்னா ஹண்டர் தான். அதுக்கப்புறம் உட்ஸு, ஆனால் உட்ஸோட ஹண்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஏ வந்து 3 years of the course. Which has assumed the main role in the maintaining education during Indian University Commission? Which has assumed main role in the maintaining education during Indian University Commission? ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இருப்பாங்க. அடுத்து when was Department of Education established suggested in the resolution? அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படி சொன்னால் 1910. அதாவது கோக்லே பீரியடில் தான் இதை வந்து தனித்தனியாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க. when was Department of Education established as suggested in the resolution? When did Gokhale made the second attempt to bring? First attempt வந்து 19 March 1910. ஓகேவா? செகண்ட் அட்டெம்ப்ட்னா அதுக்கு அடுத்த வருஷம் 16th March. ஓகேவா? 16th March 1911.